ஏற்படுகிறது. என்ன முரண்பாடு அப்படின்னா, ஆணை விட சில நேரங்களில் பெண்களுக்கு வயது என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா ரொம்பவும் கம்மியான வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இல்லைன்னா ஏற்கனவே திருமணத்தில் வாழ்வை இழந்த ஒரு நபரை இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். இங்கு இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில், இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் நீசம். அதனால் நிறைய சிம்மராசிக்காரர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இவர்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படுவதில்லை. இதில் ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்பு என்பது அதிகமாக ஏற்படுகிறது. இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு புதன் என்ற கிரகம் அதிபதியாக வருகிறது. இந்த புதன் என்பவர் மேஷத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ இவர்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது ஒரு சிம்மராசிக்காரர் ஒரு பேமெண்ட்டு தரேன், பணம் வாங்கி தரேன்னு கொடுத்துட்டார் அப்படின்னா அதற்காக தன் தலையை அடமானம் வைத்தாவது அந்த காசை அவர் வாங்கி கொடுத்துருவார். அப்படி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் 99.99% அந்த கடனை அவர் தான் அடைப்பாரே தவிர இவரிடமிருந்து வாங்கி கொண்டு போன நபர் இவர்களிடம் திரும்பி கொடுப்பதில்லை. இதிலையும் இவர்களுக்கு நிறைய இடங்களில் ஒரு பேரடி என்பது ஏற்படுகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசம். அப்போ 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா வீடு, வாகனம், மனை. நிறைய இந்த மாதிரி வீடு, வாகனம், மனை வாங்கக்கூடிய இடங்களில் டாக்குமெண்ட் ப்ராப்ளமு, அதில் பட்டா இல்லை லீகல் ப்ராப்ளமு, ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அதிகமாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது. இதையும் தவிர இவர்கள் செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும் பொழுது கண்களுக்கு தெரியாத கோளாறு உள்ளே இருக்கிறது. இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். என்ன சார் இப்படி பகிரங்கமாக சொல்கிறீங்களே அப்படின்னா, இவர்களுக்கு 4ஆம் வீடுங்கிற விருச்சிகம் என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போது அந்த வாகனத்தில் ஏதோ ஒரு